ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கனவு காட்டுதலே கழிக்கிறானாம். எதனால் அந்த கனவுகள் உண்டாகுது, என்ன காரணம்? திஸ் இஸ் அன்சைன்ட், கனவுகளின் ரகசியம். பகல் கனவு, இரவு கனவுன்னு சொல்லி 2 வித்தியாசமான கனவுகள் இருக்கு. பகல் கனவு நமக்கு இப்படி நடந்தா நல்லா இருக்குமே சொல்லி நாமளா நினைச்சுக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இரவு கனவு தான் நம்ம நினைக்காமலே நடக்கிற ஒரு விஷயம். நீங்கள் தூங்கின உடனே கனவு உங்களுக்கு ஆரம்பிக்கிறது இல்லை. நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தை தாண்டி போகிற அந்த சமயத்தில் தான் கனவுகள் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அதை தான் ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தூங்குறதுல மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் லைட் அண்ட் ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப். அதாவது நீங்கள் கண்ணை முன்னே தூங்க போகிறது இல்லை. ஸோ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. ஸோ 3வது ஸ்டேஜ் அஃப்கோர்ஸ் டீப் ஸ்லீப். இந்த ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து உங்களால் டக்குனு எழுச்சிக்க முடியாது. அப்படி எழுச்சிக்கிட்டீங்கன்னா நான் எங்கே இருக்கேன், இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ டிஸ்ஓரியன்டிங்காக இருக்கும். உங்கள் மூளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ஓரியன்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜை தாண்டி வர்றது தான் REM ஸ்லீப், அதாவது ரேண்டம் ஐ மூமெண்ட் ஸ்லீப். அண்ட் இந்த ஸ்லீப், இந்த தூக்கத்தை அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனவு காண்றீங்க. ஸோ கனவு காண்றவங்கள கண்களை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தூங்குறவங்களோட கண்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் அப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் ரேண்டம் ஐ மூமெண்ட், அதாவது REM ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுச்சுவேஷனில் மூளை தூங்கிடுச்சா நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த இடத்துல தான் மூளை ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. ஸோ காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே நீங்கள் மூளையை வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கான்சன்ட்ரேஷனான விஷயங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் அந்த இடத்துல நீங்கள் சேகரிக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களுமே மூளையோட சப்கான்ஷியஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த சப்கான்ஷியஸில் இருக்க எல்லா மெமரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஆர் கார்டெக்ஸில் மாற்றுற அந்த விஷயம் நீங்கள் தூங்குற அந்த சுச்சுவேஷனில் தான் நடக்குது. ஸோ மிக முக்கியமாக அமிக்டலா, இது வந்து உங்களுடைய மெமரிஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறது. அண்ட் இந்த மெமரிஸை ப்ராசஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ண அனுப்பும்போது அது எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கனவுகளாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் கனவுகள் எப்படி உருவாகுதுன்னு தெரியல. இதுவும் ஜஸ்ட் ஒரு தேரியாக தான் இருக்கு. ஸோ நைட்டு தூங்கும்போது அதிகமான ஆக்டிவ் ஸ்டேஜில் மூளை இருக்க அந்த சமயத்தில் அதிகமான எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்படுது. அண்ட் இதுதான் உங்களுக்கு கனவுகளாக வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மெமரிஸ் அன்னைக்கு நீங்கள் பார்த்ததா இருந்தாலும் உங்கள் மூளையில் ஸ்டோர் ஆகும்போது எந்தெந்த இடத்துல அந்த மெமரிஸ் கூட லிங்க் ஆக முடியுமோ அப்படி தான் வந்து ஸ்டோர் ஆகுமா. அதாவது இன்னைக்கு நீங்கள் பார்த்த விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு கனவாக வராது. இன்னைக்கு நீங்கள் பார்த்த விஷயங்கள் பல மாதங்களுக்கோ இல்லை பல வருஷங்களுக்கு முன்னாடியோ நடந்த விஷயங்கள் கூட லிங்க் ஆகியிருக்கும். ஸோ அந்த நினைவுகளும் உங்களுக்கு அந்த நொடியில் கனவாக வரும். எந்த பல்ஸ் எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூளை வந்து முடிவு செய்கிற அந்த சமயத்தில் நீங்கள் எந்த இடத்துல கனவை ஆரம்பிச்சிங்க, எந்த இடத்துல முடிச்சிங்கன்னு சொல்லி உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ கனவு எங்கே ஆரம்பிக்குதுன்னு உங்களால் கண்டிப்பாக ஞாபகப்படுத்தி பார்க்கவே முடியாது. ரொம்பவே ரேண்டமாக தான் அந்த கனவு வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நீங்கள் அந்த கனவு சைக்கிள் முடிஞ்சு எழுந்துக்கிற அந்த சமயத்தில் ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்தா அந்த கனவு ஞாபகம் இருக்கும். உடனே எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா அடுத்த 10வது நிமிஷம் உங்களுக்கு அந்த கனவு 95% மறந்துடும். இது இங்கே நடந்துச்சுல அப்படிங்கிற தாட் மட்டுமே உங்களுக்கு இருக்குமே தவிர்த்து மொத்த கனவுமே இப்படிதான் நடந்துச்சு, இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி யாராலுமே கிளியர் அண்ட் கட்டாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கனவுகள் டக்குன்னு மறந்துடும். ஸோ இப்படி மறக்கிற கனவுகள் எதுக்கு தோன்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஸோ சிம்பிளாக கனவுகள் நம்ம மூளையை வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் வைக்கிறதையும் தாண்டி நம்மளை அடுத்து வரப்போகிற ஆபத்துக்களாக இருக்கட்டும், அடுத்து வரப்போகிற விஷயங்களுக்கு தயாராக்குதுன்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக ஒரு சின்ன ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதில் சில பேருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பசில் வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு மேஸ் மாதிரி அதில் நீங்கள் ஆரம்பித்து முடிக்கிற அந்த ஒரு வழியை தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ சில பேருக்கு இந்த பசில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டி தூங்க வச்சிருக்காங்க. அண்ட் சில பேருக்கு இந்த பசிலை காட்டி இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூங்குனவங்க அவங்க மெமரியில் இந்த பசில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எழுந்துட்ட அப்புறம் 2 பேருமே ஒரே டைமில் இந்த பசிலை சால்வ் பண்ண சொல்ல அந்த தூக்கத்திலேயே கனவு கண்டவங்க எல்லாருமே இந்த பசிலை டக்குன்னு சால்வ் பண்ணி முடிச்சிட்டாங்களாம். ஸோ மெமரிஸ் பண்ணவங்க கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக அவங்க மூளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசிலை சப்கான்ஷியஸில் ஏற்றி அவங்க தூங்கும்போது கிட்டத்தட்ட இந்த பசில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் தூக்கத்துலேருந்து எழுந்தவங்க இந்த பசிலை சீக்கிரமாகவே சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மூளை வந்து அடுத்து வரப்போகிற ஆபத்துகளுக்கு அன்னைக்கு நடந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே ஒன்றா சேர்த்து மூளையில் ஒரு மெமரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது நம்மளுக்கு தெரியாமலே நடக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் இது ரொம்பவே முக்கியமாக இருந்த ஒரு விஷயம். ஸோ அந்த காலத்தில் மனிதர்கள் உயிர் வாழ்த்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடினாங்க. நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க பார்க்குற எல்லா விஷயங்களுமே மூளை சப்கான்ஷியஸில் ஸ்டோர் பண்ணி அடுத்து வரப்போகிற ஆபத்துகளுக்கு ஒரு மெமரியாக ஒரு சொல்யூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் அவங்களுடைய மூளையில் கனவுகளாகவும் வந்திருக்கேன். கனவுகளை நீங்கள் பார்க்குற எல்லா மனிதர்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையிலுமே பார்த்துருப்பீங்க. அவங்கள உங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சிருக்காது. ரோட்டில் போகும்போது அங்கங்கே திரும்பி பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. உங்கள் மூளை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லா விஷயங்களுமே அனலைஸ் பண்ணும்போது இந்த மனித முகங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸில் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கனவுகளில் மட்டும் இல்லாமல் சில சமயங்கள் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லி கேட்கறதுக்கான கேள்வியும் இப்படி தான் உண்டாகுது. ஸோ சப்கான்ஷியஸில் அவங்களுடைய முகம் எப்பயோ உங்கள் மனதில் பதிஞ்சிருக்கேன். ஸோ இதை தான் நம்ம மெமரி கனவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மூளை வந்து யூஸ் பண்ணிக்குது.
இதெல்லாமே நம்மளுக்கு புரிஞ்ச விஷயங்கள், புரியாத விஷயங்களும் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா கனவுல நடக்கும். மிக முக்கியமாக உங்களால் கனவுகளில் பேப்பரையோ புக்கையோ வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியாது, ஏன் டைமை கூட வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடியில் உங்கள் முகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்துக்க முடியாது. நீங்கள் அப்படி பார்க்கணும்னு நினச்சாலும் வேற ஒருத்தவங்களோட முகம் தான் தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் நிறைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் கனவுகள் மூலியமாக தான் நடந்திருக்கு. பீரியாடிக் டேபிளை கண்டுபிடிச்சது, பென்சிங் ரிங்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம நிக்கோலா டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டை கூட ஆக்சுவலாக கனவுகளில் தான் கண்டுபிடிச்சதா சொல்கிறாரு. ஏன்னா இந்த சமயத்தில் தான் மூளை வந்து அதிகமான ஆக்டிவ் பொசிஷனில் இருக்கு. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்தா உடனே அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான எல்லா டெக்னிக்குமே மூளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் தான் கண்டுபிடிக்குது. ஸோ இதனால் சில கண்டுபிடிப்புகள் கனவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்க தான் செய்யுது. இது எல்லாத்தையுமே தாண்டி சில பேருக்கு எதிர்காலத்தில் நடக்கிற விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக ஆப்ரகாம் லிங்கன் அவர் சுடுபட்டு தான் சாவாருங்கிற விஷயத்தை கனவுகளே கண்டிருக்காரு. டைட்டானிக்ல போயிட்டு இருந்தா 19 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக் மூழ்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கனவுலேயே கண்டதா வந்து சொல்றாங்க. சில பேர் இந்த ஃபுட்பால் டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கனவுல கண்டதா சொல்றாங்க. இந்த மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நடக்கிற விஷயங்கள் கனவுகளா வருதுன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அது எல்லாமே மேபி அவங்களுக்குள்ள இருக்க அந்த பயத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆப்ரகாம் லிங்கன் தன்னை சூடுபட்டு தான் சாவடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பயந்துருக்கலாம். அண்ட் கப்பல் மேபி முழுக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயந்துருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்பால் டீம் தோக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா மேபி பயந்துருக்கலாம். ஸோ அந்த பயங்களோட அந்த நிஜ வாழ்க்கையுமே லிங்க் ஆகிற அந்த சமயத்தில் ஒரு வேளை இது வந்து கோயின்சிடன்ஸாக இருக்குமா, இல்லை நிஜமாலே இவங்க கனவு கண்டுதானால தான் அது வந்து நடக்குதான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி எழும்ப தான் செய்யுது. பட் இருந்தாலும் இதுக்கான பதில் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான கெட்ட கனவுகள் தான் வரும்னு சொல்கிறாங்க. இந்த கெட்ட கனவுகள் வருது ஒன்றும் கெட்ட விஷயமே கிடையாது. பிகாஸ் இந்த கனவுகள் உங்கள் மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகுது. அண்ட் நிறைய கெட்ட கனவுகள் காண்றவங்க ஒரு ப்ராப்ளமை ஈஸியாகவே சால்வ் பண்ணுவாங்களாம். ஆனால் கெட்ட கனவு மட்டும்தான் எல்லாருக்குமே காமனாக வரும்னு சொல்ல முடியாது. 50-50% நல்லதும் கெட்டதும் கனவுகளாக வந்துட்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கு தொடர்ந்து கெட்ட கனவுகள் மட்டுமே வந்துட்டு இருக்குன்னா மறக்காம போய் தெரபிஸ்ட்டை பாருங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை மனநலம் வேற மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதிகமான கெட்ட கனவுகள் மட்டுமே எனக்கு வருதுன்னு சொல்கிறவங்க தெரபிஸ்ட்டை பார்க்குறது நல்லது. இதை தாண்டி இன்னும் 2 வகையான கனவுகள் இருக்கு. ஒன்று, நீங்கள் கனவு கண்டுட்டு இருப்பீங்க, நான் அந்த கனவுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களால் அந்த கனவுகளை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை தான் லூசிட் ட்ரீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கனவுக்குள்ளேயே இருக்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆவரேஜாக ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 2 தடவை லூசிட் ட்ரீமிங் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக லூசிட் ட்ரீமிங் பண்ணியிருப்பீங்க உங்களையே அறியாம. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நீங்க தூங்காம முழிச்சிட்டு இருப்பீங்க, ஆனா உங்க மூளை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கனவு கண்டுட்டு இருக்கும். ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட ஸ்லீப் பேரலிசிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க முழிச்சிட்டு இருப்பீங்க, ஆனா உங்க உடல் வந்து தூங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் கெட்ட கனவுகள் கண்டிங்கன்னா அந்த விஷயம் நிஜ வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கிற மாதிரியே இருக்கும். இதுக்கான காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தெரியல. பட் அதிகமான ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை அண்ட் மிக முக்கியமா உங்களை சுற்றி இருக்க சூழ்நிலை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம். இதுக்கு மருந்து எதுவும் கண்டுபிடிக்கப்படல. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிஸார்டர் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா டாக்டர் போய் பார்க்குறது நல்லது. மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, நாய்கள் அண்ட் சில பறவைகளுக்கும் பார்த்தீங்கன்னா கனவு வர விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கனவுங்கிற ஒரு விஷயம் உங்களை மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுது. அடுத்து வர போகிற பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நிறைய தீர்வுகளை அது உண்டாக்க செய்யுது. ஸோ கனவு காண்றது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 6-8 மணி நேரம் தூங்குறதும் நல்ல விஷயம் தான். கனவுங்கிற விஷயம் எல்லாருக்குமே பொதுவானது தான். ஆனால் கனவுல நீங்கள் என்னதான் முயற்சி செஞ்சாலும் சில விஷயங்களை யாராலுமே செய்ய முடியாது. நீங்கள் என்ன தான் படித்து பட்டம் பெற்ற கிளாஸ் ஃபஸ்ட்டு டாப்பராகவே இருந்தாலும் கனவுக்குள்ள உங்களால் எந்த ஒரு வார்த்தையுமே படிக்க முடியாது. புக்கை தாண்டி பேப்பரை கூட உங்களால் படிக்க முடியாது. அவ்வளோ ஏன் உங்களால் எந்த ஒரு கடிகாரத்தையுமே, அதாவது கிளாக்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான காரணம் அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ நிஜமாலே ரியல் லைஃப்பில் நீங்கள் கண் முழிச்சு படிக்கிற அந்த சமயத்தில் உங்கள் கான்ஷியஸ் மைண்டில் இருக்க எல்லா வார்த்தைகளுக்கான அர்த்தமும் உடனுக்குடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் புக்குக்கு அர்த்தம் புத்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் கான்ஷியஸ் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போ நான் புக்குன்னு சொல்லும்போது புத்தகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்கள் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து உங்களுக்கு மைண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷனை நடத்தி கொடுக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு படிக்கிறதும் சரி அண்ட் டைம் பார்க்குறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஆனால் கனவுக்குள்ளே இது எதுவுமே நடக்காது. ஏன்னா கனவுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயங்களுமே சப்கான்ஷியஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ கான்ஷியஸ் மைண்டை தாண்டி சப்கான்ஷியஸில் இருக்க எல்லா விஷயங்களுமே தான் கனவுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. ஸோ கனவுக்குள்ளே நீங்கள் என்னதான் முட்டி மோதினாலும் ஒரு வார்த்தை கூட படிக்க முடியாது. லூசிட் ட்ரீம்ஸ், அதாவது கனவை கட்டுப்படுத்துகிற அந்த தன்மை கொண்டவங்களாலும் இந்த மாதிரி புக்கு அண்ட் டைம் வந்து பார்க்க முடியல, படிக்க முடியலன்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக நீங்கள் கனவுல மேக் டெஸ்ட்டில் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா வெல் அதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது, சப்கான்ஷியஸ் தான். பிகாஸ் அது எந்த ஒரு வகையிலுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கிளாஸில் இருக்க எல்லாருமே ஃபெயில் ஆகியிருப்பாங்க. ஸோ கவலைப்படாதீங்க, கனவுக்குள்ளே உங்களால் படிக்க முடியாது. கனவுக்குள்ளே இருக்கவங்களுக்கு எந்த ஒரு வகையிலுமே டேஸ்ட்டு ஸ்மெல்லு இருக்கவே இருக்காது. ஸோ லிட்டரலாக கொரோனா வந்தால் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தான் கனவுக்குள்ளேயும் இருப்பீங்க.
உங்களுக்கு டேஸ்ட் ஸ்மெல்லுன்னு சொல்லி எந்த ஒரு விஷயமுமே கனவுக்குள்ள தெரியாது. ஸோ நல்லா சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு கனவு வரலாம், நல்லா தண்ணி குடிக்கிற மாதிரி தாக எடுக்கிற மாதிரி கனவு உங்களுக்கு வரலாம். நீங்கள் என்னதான் ஜூஸ் சாப்பாடுன்னு சொல்லி அள்ளி அள்ளி சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட்டை கூட உங்களால் உணர முடியாது கனவுக்குள்ள. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோதான் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. தொடர்ந்து அள்ளி அள்ளி வாயில போட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி கனவுல உங்களுக்கு அதிகமான தாகம் எடுத்தா நிஜ வாழ்க்கையிலுமே உங்களுக்கு தாகம் எடுக்குது அப்படின்னு தான் சொல்லி அர்த்தம். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல, எதுக்கு இந்த தாகம் வந்து ட்ரிகர் ஆகுதுங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. ஸோ கனவுல உங்களுக்கு அதிகமான தாகம் ஏற்பட்டுச்சுன்னா கண்ணை மூச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து படுங்க. ஏன்னா உங்க பாடி அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை டிமாண்ட் பண்ணுது. பட் இதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் சொல்லி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, கனவுல உங்களால் ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ண முடியாது. அதாவது கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஒரு புது ஆளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தினமும் பார்க்குற இல்லை நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கங்கே திரும்பி பார்க்கும்போது உங்கள் கண்ணில் படுற அந்த ஆட்களை தான் உங்களால் கனவுல பார்க்க முடியும். அவங்க எல்லாருமே உங்களுடைய சப்கான்ஷியஸ்ல ஸ்டோர் ஆகி இருப்பாங்க. எதுக்கு கனவுகள் இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் ஸ்டோர் ஆன இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸை மட்டும் காட்டுதுன்னு சொல்லி இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பட் அவ்வளோ முகங்கள் நீங்கள் எத்தனை கூட்டத்திலே நின்னாலும் 10,000 பேர் நிற்கிற ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் 10,000 முகங்களையும் நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்கீங்க தான் அர்த்தம். நிஜ வாழ்க்கையில் அவங்களுடைய பேர் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் நீங்கள் அவங்கள எங்கேயோ பார்த்துருக்க தான் செஞ்சிருப்பீங்க. அதையும் தாண்டி கனவுல உங்களால் புது முகத்தை உருவாக்கவும் முடியாது. ரெண்டு முகத்தை ஒன்னா சேர்த்து ஒரு புது முகத்தை கூட பார்த்தீங்கன்னா உங்களால் கனவுல உருவாக்க முடியாது. அந்த ரெம் ஸ்லீப், ரேண்டம் ஐ மூமெண்ட் ஸ்லீப், ஆழ்ந்த உறக்கத்தில் வர அந்த கனவாக இருக்கட்டும், பகல் கனவுலையும் சரி உங்களால் ஒரு புது முகத்தை உருவாக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க வேணா இப்பவே கண்ணை மூடி ரெண்டு முகத்தை ஒன்னா சேர்த்து ஒரு புது முகத்தை உருவாக்க முடியுதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. இதை தாண்டி ஆச்சரியப்படுத்துற இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கனவுல உங்களால எந்த ஒரு கண்ணாடியுமே பார்க்க முடியாது. அப்படி நீங்க கண்ணாடியில் உங்க முகத்தை பார்த்துக்கணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல வேற ஒருத்தரோட முகம் தான் இருக்கும், உங்க முகம் இருக்காது. ஸோ உங்களால கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை திரும்ப பார்த்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆராய்ச்சியாளர்கள் மேபி இதுக்கான காரணம் பிசிக்ஸ் தான். ஸோ இந்த கனவுகளில் எந்த ஒரு வகையிலுமே பிசிக்ஸ் சயின்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. கனவுல நீங்க என்ன வேணாச்சும் செய்யலாம், கைகளை விரித்து டக்குன்னு பறக்க செய்யலாம், நிறைய வித்தியாசமான கிரேஸான விஷயங்களை உங்களால் கனவுல செய்ய முடியும். அதுல பிசிக்ஸ் எந்த ஒரு வகையிலுமே பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகாது. ஸோ அதுதான் இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாகவே இருக்கு. ஸோ ரியல் லைஃப்ல உங்களுடைய செல்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு அப்படியே ஆப்போசிட்ல மிரர் மூலியமா கண்ணாடி மூலியமா ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்குது. ஸோ அதனால தான் நீங்க ரியல் லைஃப்ல உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்குறீங்க, ஆனால் அதையே கனவுல பார்க்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. ஏன்னா அங்கே வந்து பிசிக்ஸே வேலை செய்யல. ஸோ அதனால கண்ணாடிகளில் உங்களுடைய முகத்தை சுத்தமாக பார்க்கவே முடியாது. யாராவது கனவுகளில் உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கீங்களா? கனவுகளில் உங்களால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எஸ், எல்லா வகையான கனவுகள்லையுமே நீங்கள் என்ன தான் ஓடுற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் அதே இடத்துல தான் நிற்பீங்க. லிட்டரலாக உங்கள் கால்கள் ஓடாது. ஓடுற மாதிரியே ஆக்ஷன் நினச்சி பண்ண முடியும், ஆனால் ஓட முடியாது. எக்ஸசைஸ் பண்ண முடியாது, வேர்த்தும் உங்களுக்கு கொட்டாது, அண்ட் ஓடுற சமயத்தில் உங்களுக்கு மூச்சும் வாங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய மோட்டார் ரிசப்டர் சென்சார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் தான் இருக்கு. ஸோ நீங்கள் கனவுகளில் பண்ணுற எக்ஸசைஸ் எதுவுமே ரியல் லைஃப்பில் டிரான்ஸ்லேட் ஆகிறது கிடையாது. ஸோ மூளை அந்த மோட்டார் சென்சார்ஸ்லேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்குமா, வரல ஒன்று கனவுல வந்து பார்த்தீங்கன்னா சில பல மாற்றங்களை செஞ்சு நீங்கள் என்னதான் ஓட ட்ரை பண்ணாலும் உங்களை ஓட விடாமல் பண்ணிடும். ஸோ கனவுகளில் உங்களால் ஓட முடியாது. இதையும் தாண்டி நான் கண்டிப்பாக ஓடியே தீர்வுன்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையிலுமே ஓடி இருக்காங்க. ஸோ கனவுகளில் தாண்டி நிஜ வாழ்க்கையிலுமே அவங்களுக்கு மோட்டோ சென்சர்ஸ் ஒர்க் ஆகி கனவுகளில் ஓடுறது போலேயே நிஜ வாழ்க்கையில் கட்டில் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஓடி இருக்காங்க. அவளையும் சில பேர் தூக்கத்தில் நடக்கிறதுக்கான காரணமும் இதுவாக தான் இருக்கு. ஸோ அந்த மோட்டோ சென்சாரை ஓவர் கம் பண்ணுற மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கனவு காணுவாங்க. ஆனால் பல பேரால் இந்த மாதிரி மோட்டோ சென்சாரை ஓவர் கம் பண்ண முடியாது. ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் நீங்கள் கனவுகளில் அது வேகத்தில் ஓடவும் முடியாது, எக்ஸசைஸும் பண்ண முடியாது. நிறைய பேர் டக்குன்னு முழிச்சுருவாங்க நடுராத்திரி, கேட்டால் நான் செத்த மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சாகிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு முழிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது அப்போதைக்கு கெட்ட கனவுங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் டெக்னிக்கலாக அந்த இடத்துல மூளைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சுத்தமாக தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா சாவுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, மூளைக்கும் தான். அதனால தான் நீங்கள் கனவுல செத்துட்டு அப்புறம் அந்த கனவுலேருந்து தூக்கத்துலேருந்து முழிச்சுக்கிறீங்க. ஏன்னா மூளைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுன்னு தெரியல. ஸோ இது மூலயமா நிறைய பேர் அதை பார்த்தீங்கன்னா லூசிட் ட்ரீம்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இது ரொம்பவே பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நீங்க லூசிட் ட்ரீம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது கனவுல உங்க கட்டுப்பாட்டில் வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, அந்த கனவுல இருந்து வெளியில வரதுக்கு நீங்க சாகிற மாதிரி கனவு காணுங்க சொல்லி அவசியம் இல்லை. உங்கள் சுற்றி நடக்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் கனவுக்குள்ளே தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அதிக அளவு சாகிற மாதிரி நீங்கள் கனவு காணும்போது அது உங்கள் சப்கான்ஷியஸை அதிகமாக பாதிக்கும் உங்களையே அறியாமல். ஸோ அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் பெருசாக அறிவுறுத்துறாங்க. ஸோ நீங்கள் லூசிட் ட்ரீம் காண்றவர்களாக இருந்தீங்கன்னா சாகிற மாதிரி கனவு காணாதீங்க. கனவுல நடக்கிற எந்த ஒரு விஷயங்களையுமே உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் கனவுக்குள்ளே எப்படி போனீங்க, எங்கே இருந்து இந்த கனவு ஆரம்பிச்சுன்னு சொல்லி நீங்கள் குட்டி காரணம் அச்சு யோசிச்சாலும் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ரேண்டமான ஒரு பாயிண்ட்ல இருந்தால் பார்த்தீங்கன்னா கனவு ஆரம்பிக்கும். அண்ட் கனவுல சில பொருட்களை பார்த்து இதுக்கு எது அர்த்தமாக இருக்குமோ, இதுக்கு அது அர்த்தமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யோசிப்பீங்க. ஆனால் டெக்னிக்கலாக அந்த அர்த்தங்களை நீங்கள் முன்னாடியே எங்கேயாவது கேட்டிருப்பீங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் கனவுல நீங்கள் ஷூவை பார்த்தீங்கன்னா, அது ப்ரௌன் கலர் லெதர் ஷூவை பார்த்தீங்கன்னா அது கோபத்தை குறிக்கும். அதுவே நீங்கள் ஒரு ப்ளூ கலர் லாலிபாப்பை பார்த்தீங்கன்னா அது சோகத்தை குறிக்கும், துக்கத்தை குறிக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்லும்போது அது உங்கள் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த வர வாரங்களில் நீங்கள் இந்த ப்ரௌன் கலர் லெதர் ஷூவையோ இல்லை இந்த ப்ளூ கலர் லாலிபாப்பையோ பார்க்கும்போது நான் சொன்ன அர்த்தங்கள் உங்கள் மைண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கனவுக்குள்ளேருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அனுப்பப்படும். இப்போ நான் சொன்னது தான் உங்களுக்கு கனவுல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கனவுல நீங்கள் எதிர்காலத்தில் இதை பார்த்ததுக்கான காரணம் நானாக கூட இருக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் கேட்ட விஷயங்கள், நீங்கள் பார்த்த விஷயங்கள் சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகியிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் நீங்கள் எங்கேயோ சொல்கிற பற்றி கேட்டிருப்பீங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் கனவுல மாறி வருது. ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து மாறும். சில பேர் வேற ஒரு விஷயத்தை வந்து கேட்டு அதை கோபத்தோடையும் துக்கத்தோடையும் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாமல். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி விஷயங்கள், தனித்தனி எமோஷன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகியிருக்கு. அந்த சமயத்தில் இந்த கனவுக்கு இதுதான் அர்த்தம் சொல்லி வேற யாராலுமே சொல்ல முடியாது. உங்க கனவுக்கான அர்த்தத்தை உங்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்களா மட்டும்தான் மண்டியை பிச்சு யோசிச்சு அந்த கனவுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். உங்க கனவுக்கான அர்த்தத்தை இன்னொருத்தரால சொல்லவே முடியாது. கனவுகளுக்கும் அர்த்தம் இருக்குமா? நிக்கோலா டெஸ்லா ஏசி கரண்ட்டை கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், நம்ம ராமானுஜர் ஏகப்பட்ட மேத் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், பென்சின் ரிங்கு, பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லி நிறைய பெரிய கண்டுபிடிப்புகள் கனவுகள்ல தான் கிடைச்சிருக்கதா அந்த கண்டுபிடிப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கனவுகளுக்கும் அர்த்தம் இருக்கு. உங்க கனவுக்கான அர்த்தத்தை நீங்க தேட ஆரம்பிங்க. This is Sunshine signing off.